Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு நிஃப்டில என்ன நடந்திருக்குன்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி I would like to thank you all. So எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, நல்லா வந்து ரிசீவ் பண்றீங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து ஒரு பேஸா வச்சு தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் என்ட்ரியா நம்மளுக்கு எடுத்து காட்டும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதை வந்து சில பேர் ஃபீல் பண்றேன்ற மாதிரி கூட கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ. ஏன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்ட்ரிலேருந்து டார்கெட் கொண்டு போற அளவுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரேட்ல ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளால வந்து ப்ராஃபிட் வந்து லாங் டேர்ம்ல வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ நம்மளோட ஜேர்னியை வந்து லாங் டேர்ம் கொண்டு போறதுக்கு வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரேட் செட்டப் தான் முக்கியம். ஸோ அது வந்து இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நீங்க உங்களுக்கு எங்க அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிகாஸ் அது எனக்கு ஒரு நல்ல லெவல் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிஃப்டில என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நேத்து நம்ம வந்து பேசினது பார்த்தீங்கன்னா 22,250. ஸோ அந்த லெவலில் வந்து எப்படி நம்ம கீனா வாட்ச் பண்ணணுன்றத டவுன் சைடில் சொல்லியிருந்தோம். நான் அப் சைடில் வந்து 22,400 தட் வில் பி அ பிகர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டில் அது ரெசிஸ்டன்ஸாக தாங்க ஆக்ட் ஆயிருக்கு. பிகாஸ் அந்த 2 நாள் பிஓசியை வச்சு இறக்கியிருக்காங்க மார்க்கெட். அதுக்கப்புறம் 5 நாள் பார்த்தீங்கன்னா அந்த 22,400 கிட்ட போகவே இல்லை. ஸோ 22,400 will act as a very good level of resistance. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹை கிட்ட போகணும்னா இன்னைக்கும் ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த 22,400 வந்து ஸ்டில் இட் இஸ் அ வெரி குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து அந்த லெவலை கிராஸ் பண்ணுதான்றது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 22,250ன்றது நம்மளுக்கு லாஸ்ட் நாள், அதாவது நேத்தியோட நாளோட பிஓசி. ஸோ அது மெயின்டைன் ஆகுதான்றதை நம்ம இன்னைக்கு செக் பண்ணோம்னா எஸ், நான் லோல போனா கூட அது திருப்பியும் அந்த லெவல்ல வந்து மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங் பாத்தீங்கன்னா 22,250க்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகெயின் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் வந்து 250 அண்ட் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு சப்போர்ட்டா மாறிடுச்சு. 400 வந்து வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு வாட்டி உடைக்க முடியல, 2 வாட்டி உடைக்க முடியல, தேர்ட் டைம் உடைக்க முடியலன்னா அது ரொம்ப அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பிகர் அண்ட் பிகரா தான் மாறும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த 22,400 பாத்தீங்கன்னா ஒரு நாள் உடைக்க முடியல, 2, 3, 4 நாளா உடைக்க முடியல. அண்ட் இன்னைக்கும் சேர்த்து 5வது நாளா அந்த லெவல உடைக்கல. ஸோ அப்ப அந்த லெவல் வந்து நல்லா தெரியுது, ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் இதுக்கு மேல மார்க்கெட் நாளைக்கு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பிரைஸ் போற மாதிரி போயிட்டு அகெயின் உள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அந்த 400க்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா the next immediate target பாத்தீங்கன்னா 500 and 600. அங்க பாத்தீங்கன்னா அப்ல ஒன் ஆஃப்டர் அதர் வந்து நம்மளுக்கு நிறைய டார்கெட்ஸ் காமிக்கும் பிஓசி ஓடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 400 கடக்கணும். அதுதான் நம்மளோட நாளைக்கு இனிஷியல் வாட்சிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 22,250 இந்த லெவல் வந்து ஹோல்ட் ஆயிருக்கணும் நாளைக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த 22ல இருந்து 400ல இருந்து திருப்பி இறங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த 22,250 லெவல் திருப்பி ஹோல்ட் ஆகுதா இல்ல திருப்பி வந்து பிரேக் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா தென் இந்த இமீடியட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இன்னியோட லோ வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இன்னியோட லோ வச்சு அவங்க லாக் பண்ணிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 22,200. ஸோ அந்த இடத்த லாக் பண்ணிருக்காங்க. அங்கே தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் இந்த லெவலை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். அங்க ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த லெவலும் பிரேக் ஆச்சு அப்படின்னா the next லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 22,150. ஏன்னா முந்தன் நாள் வந்து சிங்கிள் பிரிண்ட் வந்த இடமும் அதுதான். ஸோ 22,150 வந்து கீழே வாட்ச் பண்ணுங்க. இங்கேருந்தும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டவுன் சைட்ல இருந்ததுன்னா. அண்ட் அகெயின் நம்மளுக்கு தெரியும் தேர்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்றது 22,050. 150க்கு கீழே பாத்தீங்கன்னா 22,050. இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா ஏர்லியரா இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டியும் அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகலாம். இன்கேஸ் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 21,900. ஸோ டவுன் சைட்லயும் நம்மளுக்கு டார்கெட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு அண்ட் அப் சைட்லயும் நம்மளுக்கு டார்கெட் வந்து ரொம்ப டிஃபைன்டா இருக்கு. நாளைக்கு இந்த 22,400 தான் நம்ம வந்து நல்லா வாட்ச் பண்ணணும். இந்த லெவல் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகுதா அப்படின்றத. இதை நான் உங்களுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமான வீக்லி சார்ட்லயும் காட்டுறேன். 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏன் இந்த 22,400 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னா, அதாவது போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த 22,400 வந்து நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா பிஓசியா வச்சு இறக்கியிருக்காங்க. இந்த வாரம் வரையுமே அந்த 22,400 கடக்க முடியல. அதனாலதான் அந்த 22,400 வந்து நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் வீக்லிலயும் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ வீக்லிலயும் சரி அண்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் சரி 22,400 வாட்ச் லெவலா வச்சுக்கோங்க. 22,250 பேசிக் சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப்டர் அதர் வந்து பிரேக் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்னும் கிளியரா இருக்குங்க, ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது. ஸோ நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணணும். பட் ப்ளீஸ் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் போயிடலாம்.
இதுல பாத்தீங்கன்னா அதே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல என்ன காமிக்குதுன்னா நம்ம 48,000 லெவல் வந்து பேசியிருந்தோம். ஸோ 48,000 பாத்தீங்கன்னா வெரி குட் லெவல் ஆஃப் பேங்க் நிஃப்டி அப்படின்னு பேசணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 48,000க்கு மேலதான் O is equal to ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா ஸ்டில் பாத்தீங்கன்னா 48,000க்கு கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு, which is 47,900 வந்து அங்க POC பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 47,900 வந்து நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் ஆஃப் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, பேங்க் நிஃப்டில நாளைக்கு ஒரு வேலை மேல இந்த பிஓசில இருந்து 47,900 47,900ல இருந்து கிளம்புச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 48,000 ஃபர்ஸ்ட் கடக்கணும். அந்த 48,000க்கு மேல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3 நாளுமே நம்மளுக்கு அந்த லெவலை வந்து பிரேக் பண்ண முடியல பாத்தீங்களா பேங்க் நிஃப்டியால. அதாவது 10ஆம் தேதி 13ஆம் தேதி அண்ட் இன்னியோட ஓப்பனும் ஓசிக்கல்ட்டு அங்கதான் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அப்பனா இந்த 48,100 வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 47,900ல இருந்து கிளம்புனுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வில் பி 4800. ஸோ 4800 வந்து நீங்க செக் பண்ணணும். ஏன்னா 2 நாள் போரை வச்சு இறக்கியிருக்காங்க. அகெயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே விழுந்திருக்கு. ஸோ ஸ்டில் 4800 வந்து ஒரு வேலிடான ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா தென் ஹையர் லெவல்ஸ் 150 அண்ட் 230 250 அந்த ரேஞ்ச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் இன் பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா எப்படி நிஃப்டில ஒரு லெவல் இருக்கும் 22,400, அந்த மாதிரி 48,400. ஏன் அப்படின்னா அந்த 2 நாள் வச்சு போரை வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா டவுன் தான் இருக்கு, விச் இஸ் லோல தான் இருக்கு. இன்னும் அது வந்து அந்த லெவலுக்கு ரீச் ஆகல. ஸோ 48,400 ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் ஆகும்போது என்ன ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு பிக்கர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், இல்ல அது உடைச்சு போகிறதுக்காகவும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சைட் பாத்தீங்கன்னா 48,000, அதுக்கப்புறம் 48,100, 48,200 அண்ட் தென் 48,400 ஆன் பேங்க் நிஃப்டி அப்சைட். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி ரிஜெக்ட் ஆகி கீழே ஓப்பன் ஆகி இந்த லெவலே ரிஜெக்ஷன் கிடைக்குது, நாளைக்கு 47,900 ரிஜெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா அகெயின் டவுன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 47,600 இங்க வந்து ஒரு பிஓசி இருக்கு. ஸோ இந்த பிஓசி வந்து இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணவே இல்லைங்க. அதாவது இந்த பிஓசி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பிஓசி வந்து 47,600 இந்த லெவல் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அதுவும் புரோக்கன் அப்படின்னா 47,500 அண்ட் தென் 47,400 நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண லெவல்ஸ். அண்ட் தென் நம்மளுக்கு நெக்ஸ்ட் 47,400க்கு அப்புறம் இந்த மேஜர் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 47,000. ஸோ இதுதான் டவுன் சைட். பட் ப்ரொவைடட் 47,600ல வந்து நிறைய சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வந்து இந்த லெவல் டவுன் சைட்லயும் வாட்ச் பண்ணுங்க, அப் சைட்லயும் வாட்ச் பண்ணுங்க. ப்ரொவைடட் பேங்க் நிஃப்டி மேல ஓப்பன் ஆகுதா இல்ல கீழே ஓப்பன் ஆகுதான்னு இந்த பிஓசி டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ அதை வச்சு நம்மளால ஓரளவுக்கு டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம். ஸோ 47,900க்கு மேலேயா கீழேயான்றதான் நம்மளோட நாளைக்கு வாட்ச் லிஸ்ட். அண்ட் ப்ரைஸ் எவ்வளவு நேரம் சஸ்டெயின் ஆகுது அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால வந்து ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்க முடியும். தென் வீக்லிலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீக்லிலையும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ வந்து இங்க இருக்குங்க. போன வாரத்தோட பிஓசி பாத்தீங்கன்னா 48,300. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல்ல ஆக்ட் ஆகும். ஏன்னா 48,300ல இருந்து 400 அந்த ரேஞ்ச் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா பிஓசி வச்சு 2 நாள் வச்சு இறக்கிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 300 400ன்ற ஒரு ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸோ பேங்க் நிஃப்டில. அதனால ஃபர்ஸ்ட் நாளைக்கு இந்த இடத்துல இருந்து அப்சைட் போனாலும் நீங்க வந்து 48,100 கிராஸ் பண்ணும்போது எப்பவுமேனா அது ரெசிஸ்ட் ஆகலாம். ஸோ 48,300ல இருந்து 400 வரையும். ஸோ நீங்க உங்களோட அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. பிரைஸ் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. பிகாஸ் எவ்ரி அமௌண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டைம் இம்பார்ட்டன்ட், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எனர்ஜி எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் லாங் ஜேர்னியை நீங்க வந்து அந்த ட்ரேடிங்கை வந்து பயமோ பதட்டமோ இல்லாம நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.